வணக்கம். சுகி சிவம் எக்ஸ்பிரஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நேயர்களுக்கும் எங்கள் டீம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நம்ம கேள்வி பதில் பகுதிக்கு போகலாம். வணக்கம்ப்பா. எவ்வளோ பேர் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க? ஒரு 58,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இந்த மாதிரி பதிவு செய்திருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். தொடருங்க. நிறைய நல்ல செய்திகளை பரிமாறிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். உங்களுடைய கேள்விகள் அர்த்தமுள்ளதா, ஆழமானதா, நிறைய சிந்திக்கக்கூடிய வகையில், எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில் அந்த கேள்வி இருக்குமானா கொஞ்சம் சிறந்த பதில்கள் நானும் யோசிக்கிறதுக்கு, நான் பெரிய அறிவாளி அப்படியே கொடுத்துருவேன்ற அர்த்தத்தில் சொல்லலை, நான் சிந்திக்கிறதுக்கும் நான் யோசிக்கிறதுக்கும் கூட அது பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்த கேள்வி பதில்களை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். ஒரு லேடி அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க ராமநாமம் சொல்லுவாங்களாம், முருகன் அவங்களையும் கும்பிடுவாங்களாம். அவங்க சில நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, எந்த கடவுளை நம்ம கும்பிடுறது, ஏதாவது ஒரு வழியில் போனால் தானே நம்ம பரமாத்மாவை ரியலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே ஃபாலோ பண்ணலாமா, இல்லை ஏதாவது ஒன்று தான் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நிரந்தரமான கேள்வி. நான் முதல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நாம் ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு காஃபி கொடுக்குறாங்க, நல்லா ஆனந்தமாக ஒரு காஃபி குடிச்சிடுறோம். அப்படி காஃபி குடித்ததுக்கு அப்புறமா, சார் ஒரு டீ இருக்குது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால் குடிப்போமா? சார் இப்போ தான் சார் காஃபி குடித்தேன், நான் எப்படி சார் டீ குடிக்கிறது, இன்னும் அந்த நாக்குலேருந்து அந்த சுவையே போகலை, எப்படி டீ குடிக்கிறது அப்படின்னு கேட்போம். நீங்கள் சரியானபடி ஒரு காஃபி குடிச்சிட்டிங்கன்னா இன்னொரு டீ குடிக்க மாட்டீங்க. சரியானபடி ஒரு டீ குடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு காஃபி குடிக்க மாட்டீங்க. அதே மாதிரி சரியானபடி ஒரு சுவாமியை நீங்கள் கும்பிட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பி மறுபடியும் இங்கே அங்கே இங்கேன்னு நீங்கள் அந்த மாதிரி மனம் அலைய மாட்டீங்க. அதாவது இதுக்காக நான் மற்ற தெய்வங்களை வெறுக்கணுன்னோ அல்லது ஒன்று தான் உண்மை மற்றதெல்லாம் பொய்யனோ குழந்தைத்தனமாக நான் பேச விரும்பலை. அதாவது பரம்பொருள் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல். நமக்கு பிடித்த வடிவம், பிடித்த சுவையில் அதை நாம் ஏற்படுத்திக்கிறோம். இப்போ எடுத்துக்கங்களேன், இனிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் உடம்பில் சர்க்கரை அளவை கூட்ட தான் செய்யும். ஒரு அறிவுள்ளவர்கள் 40 ஸ்வீட்டை பார்த்துட்டு இதில் கொஞ்சம் சாப்பிட்லாம் அதில் கொஞ்சம் சாப்பிட்லான்னு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா எது சாப்பிட்டாலும் அது நம்முடைய உடம்பில் சர்க்கரையோட அளவை ஏற்றிடும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு ஸ்வீட் சாப்பிட்லாம் அப்படின்னு. சில சமயத்தில் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கூட என்ன டேஸ்ட்டு அப்படிங்கிறதுக்காக பார்க்கலாம் அப்படின்னு. பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. கடைசியாக அந்த இனிப்புங்கிற சுவை தான் அதில் இருக்கிற ஆழமான விஷயம். சில சமயத்தில் நெய் இருக்கும், சில சமயத்தில் அதில் வண்ணம் இருக்கும், சில வாசனைகள் இருக்கும், அதனால் கொஞ்சம் வித்தியாசப்படும். அது மாதிரி கடவுள் வழிபாடும் லோகோ பின்ன ருச்சி அப்படின்னா, மனிதர்களுக்குள் ருச்சி பேதம் இருப்பதால் கடவுளுக்கு விதவிதமான வடிவங்கள், நாமாக்கள் தரப்பட்டன. இதில் குழந்தைத்தனமாக இதை கொஞ்சம் நேரம் அதை கொஞ்சம் நேரம் அதை அப்புறம் அதை கும்பிடலாமா அப்படின்னு மனசில் கஷ்டப்படக்கூடாது. எதில் நமக்கு மனசு ஈடுபாடு இருக்கோ அதை நம்ம கும்பிட்டா போகிறோம். ஒரு செய்தி சொன்னால் இன்னும் கூட நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. கடவுளுடைய பலத்தால் அதிசயங்கள் நடப்பதில்லை. என்ன பயமாக இருக்கா? நான் நாஸ்திகம் பேச போகிறேன்னு எல்லாம் காதை புத்திக்கிறீங்களா? கடவுளினுடைய பலத்தால் அதிசயங்கள் நடப்பதில்லை, பக்தனுடைய பக்தியின் ஆழத்தால் தான் நடக்கிறது. ரொம்ப பெரிய விஷயம். உங்கள் மனசு எவ்வளோக்குள்ள ஆழமாக நம்புகிறதோ அவ்வளவுக்குள்ள அது சில அற்புதங்களை பண்ணும். உங்கள் மனத்தின் ஆழம்தான் உங்களுக்கு அற்புதங்கள் நடப்பதற்கு காரணம். அதனால் இந்த சாமியா அந்த சாமியா இதெல்லாம் அந்த உபன்யாசகர்கள், மத பிரச்சாரகர்கள், மத போதகர்கள், அப்புறம் அந்த குட்டி குட்டி சாமியார்கள், எப்படி குட்டி சாத்தான்கள் மாதிரி குட்டி சாமியார் நிறைய பேர் விளாட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவன் ஒரு சாமியை மார்க்கெட் பண்ணுறான், ப்ராடக்ட் பண்ணுறான், அதை விற்று கொஞ்சம் காசு பார்க்குறான். இந்த சாமியை கும்பிட்டா அவன் கோயிலுக்கு ஒரு 10 பேர் காசு கொடுப்பான். இவங்களால் ஏற்பட்ட பெரிய சாபக்கள். நீங்கள் ஏதாவது ஒரு தெய்வ வழிபாட்டை உறுதியாக எடுத்துக்கோங்க, வேறு எதையுமே வெறுக்காதீங்க. இப்போ எங்கள் வீட்டில் நான் கோதுமை தோசை சாப்பிட்றேங்கிறதுக்காக ரவா தோசை சாப்பிட்றவங்க பைத்தியமா என்ன? அவன் பசிக்கு ரவா தோசை சாப்பிட்றான். ஏன் இப்போ நம்ம இந்து மதத்தில் எடுத்தால் கோகுலாஷ்டமின்னு கிருஷ்ணனுக்கு கும்பிடலாம், ராமநவமின்னா ராமனுக்கு கும்பிடலாம், கிருத்திகைன்னு சொல்லி முருகனுக்கு கும்பிடலாம். ஏன் கும்பிடக்கூடாது? என்ன தான் நீங்கள் ஃபார்மை மாற்றினாலும் கும்பிடுற போது ஏற்படுற பக்திங்கிற சுவை ஒன்று தானே. இதில் தடுமாற்றமே வேண்டாம். அதை கும்பிடலாமா இதை கும்பிடலாமா ஒரே நாளில் இந்த மாதிரிலாம் குழப்பிக்காதீங்க. எதை கும்பிட்டாலும் உங்களுடைய மனதினுடைய பக்தியின் ஆழம்தான் உங்களுக்கு சிறந்த வாழ்வை தருகிறது. ஏதாவது ஒன்று உறுதியாக கும்பிடுங்க, அதை ஏதாவது ஒன்று பின்பற்றுங்க, மற்ற எதையுமே வெறுக்காதீங்க. நாம் ஒன்றை வணங்குவதால் மற்றவை தவறு நினைக்காதீங்க. நான் பயணப்படுவது குதிரை என்பதால் மற்றவர்கள் பயணப்படுவது கழுதை என்று பொருள் அல்ல.
எனக்கு ஒரு குதிரை கிடைத்திருக்கிறது, நான் சவாரிக்கிறேன். அவனுக்கு ஒரு குதிரை கிடைத்திருக்கிறது, அவன் சவாரிக்கிறான். நான் உன்னை கும்பிட்றதுக்கா மற்றவன் கும்பிட்றதெல்லாம் கழுத அப்படிங்கிறதா? பேப்பர் நோட்டீஸ் கொண்டு போய் கொடுத்தா எல்லாரும் இந்த சாமியை இனிமேல் கும்பிடுங்கப்பா, அந்த சாமியை இனிமேல் கும்பிடுங்கப்பா அப்படின்னு எல்லாம் போய் கேட்குறதா? வேண்டாது வேலை. மதமாற்றம் என்பதை விட முட்டாள்தனம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றி போகிறான். கடவுளை புரிந்து கொண்டவன் மதமாற்றம் செய்ய மாட்டான். கடவுளை புரிந்து கொண்டவன் மதம் மாற மாட்டான். கடவுளை புரிந்து கொண்டவன் மதம் மாற்ற மாட்டான். கடவுளை புரியாத அரைவேக்காடுகள் மட்டும்தான் மதம் மாறுவார்கள், மதம் மாற்றுவார்கள். கடவுளை சரியாக புரிஞ்சுக்கிட்டவன் அந்த மதங்கிறத பற்றி ஒன்றும் கவலைப்பட மாட்டான். மதம் மாறத்துக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ ப்ளீஸ் பி கிளியர். இவையெல்லாம் மக்களை முட்டாளாக்குறதுக்காக பண்ண ஏற்பாடு. ஏதோ கும்பிடுறீங்களோ அது சந்தோஷமாக கும்பிடுங்க, ஆழமாக கும்பிடுங்க. அதுக்குன்னு ஒரு சந்தோஷம் உண்டு, அதை நோக்கி போகிறோம்.